கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்ளுகிறான். வழக்குக்கு விலகுவது மனிதனுக்கு மகிமை. இன்றைய உலகில் நமது உரிமைகளுக்காக போராடுவதும் வாதாடுவதும் பெருமையாக கருதப்படும். ஆனால் தேவனுடைய ஞானம் முற்றிலும் வித்தியாசமானது. ஒரு பிரச்சனையை வளர்ப்பதை விட அதை விட்டு விலகி செல்வதே உண்மையான பலம் மற்றும் மகிமை என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தம்மை நியாயம் தீர்த்தவர்களிடம் அமைதியாக இருந்தார். சிலுவையில் அறைந்தவர்களுக்காக அவர் ஜெபித்தார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கோபத்தையும் சண்டைகளையும் தவிர்க்கும் போது தேவனுடைய மகிமை நம்மிடம் வெளிப்படும். ஒரு சண்டையில் நான் தான் ஜெயிக்க வேண்டும் என்ற சுயத்தை விட்டு கொடுத்து சமாதானத்துக்காக இறங்கி வருவது அது உண்மையான ஆவிக்குரிய ஒரு பலம். மூடனுடைய இருதயத்தில் பெருமை நிறைந்துள்ளதால் தோற்று போகக்கூடாது என்பதில் மட்டுமே அவன் குறியாயிருப்பான். நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும், நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும், இந்த எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்குமே தவிர நாம் அமைதியாகவோ அல்லது விலகி செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்காது. தன்னுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாதவன் தேவையற்ற சண்டைகளில் போய் விழுவான். மூடனின் தகராறு அவனை சுற்றியுள்ளவர்களுக்கும் வேதனையும் அழிவையும் மட்டுமே தரும். பாருங்கள், சில பேர் அவங்க சண்டைக்கு போவாங்க, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நிமித்தம் அவங்களை சார்ந்தவர்கள் அந்த முழு குடும்பமும் அந்த அழிவுக்கும் பாதிப்புக்கும் சமாதான கேடுக்கும் அவங்க உள்ளாவாங்க. சண்டை வளரும் சூழ்நிலையில் அமைதியாக இருப்பது அல்லது அங்கிருந்து விலகி செல்வது பலவீனம் அல்ல, அது ஞானம். சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள். மற்றவர்களின் தவறுகளை பொருட்படுத்தாமல் மன்னிப்பது உங்களுக்கு மேன்மையை தரும். பழிவாங்குதல் தேவனுக்குரியது. நாம் நியாயம் விசாரிக்காமல் காரியங்களை தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். தகராறில் ஜெயிப்பது உலகத்துக்கு வேண்டுமானால் வெற்றியாக தெரியலாம். ஆனால் வழக்கை விட்டு விலகி சமாதானத்தை காப்பதே தேவனுக்கு முன்பாக அது மகிமையாக எண்ணப்படும். சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, உங்களை சுற்றிலும் உங்கள் வீடுகளுக்குள்ளே நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமான எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் விலகி செல்லுங்கள். தேவனிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நிச்சயமாய் சமாதானத்தோடு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் காத்து வழி நடத்துவார். ஆமென்.